சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன் பெறாதவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை செய்ய காத்திருக்கிறவர்களுக்கு தமிழக அரசு குட் நியூஸ் வந்துள்ளது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர எப்படி அப்ளிகேஷன் போடுவது என்பதையும் குறித்து தெரிந்து கொள்வோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரைவில் விரிவாக்கம் செய்ய போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டு இருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசும்போது இன்னும் 3 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தகுதியின் அடிப்படையில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், ஏற்கனவே இருக்கின்ற விதிமுறைகளின் அடிப்படையில் புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறியுள்ளார். இதன் மூலம் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆனவர்களும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்களும் இந்த திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். எனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் இந்த முறை விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்வது, எங்கு சென்று விண்ணப்பம் போடுவது, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர தகுதி என்ன போன்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்தால் அதற்கான முழு தகவலையும் தெரிந்து கொள்ளுவோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர அருகில் இருக்கிற இ-சேவை மையங்களுக்கு போய் அப்ளிகேஷன் போடலாம். அதே நேரம் உங்களிடம் அரிசி, ரேஷன் அட்டை, ஆதார் கார்டு, குடும்ப வருமானம் சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் கட்டாயம் தேவைப்படும். தேவையான அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு அரசு இ-சேவை மையத்திற்கு சென்றால் இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள அனைத்து விண்ணப்ப நடைமுறைகளை உங்களுக்கு விளக்கமாக சொல்லி விடுவார்கள். அதன்படி இந்த உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பம் செய்யலாம். அதன் பிறகு உங்களுடைய விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை மற்றும் கள ஆய்வு செய்து உங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, அதன் உண்மை தன்மை என்ன போன்ற விவரங்களை சரிபார்த்த பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பம் ஏற்று கொள்ளப்பட்டதை உறுதி செய்ய உங்கள் மொபைல் நம்பருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒருவேளை எந்த தகவலும் வரவில்லை என்றால் உரிமை தொகை அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்கள் விண்ணப்பத்தின் நிலைமையை அறிந்து கொள்ளலாம். இன்னும் 3 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யக்கூடும். அதுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவி என்ற இடத்தில் பெண் என இருந்தால் மட்டுமே உரிமை தொகை கிடைக்கும் என அவசியம் இல்லை. கணவர் பெயர் மற்றும் கணவருடைய புகைப்படம் இருந்தால் கூட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேரலாம் என கூறப்பட்டு இருக்கிறது. மேலும் திருநங்கைகள், கணவனை இழந்த பெண்கள், தனியாக வசிக்கும் பெண்கள் உள்ளிட்டவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியும். அதே போல குழந்தைகளுடன் தனியாக வசிக்கும் பெண்கள், கைம்பெண்கள் உள்ளிட்டோரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம். இதற்காக சில விதி விலக்குகளை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இதுவரை அப்ளிகேஷன் போடாதவர்கள் உடனே அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.